இந்த வீடியோ வெள்ளையங்கிரி பார்ட் 2 தான் பார்க்க போறோம். கோயம்புத்தூர்ல இருந்து மருதமலைக்கு வந்து இறங்கிட்டோம். அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மருதமலை முருகர் கோயில் கிளம்பியாச்சு. முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடணுங்க. நான் வெறும் 2 பூரி மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் விதவிதமா ஆர்டர் பண்ணியிருந்தானுங்க. நான் வெளியே எடுத்துக்கலாம் போனா அதிகமா சாப்பிடவே மாட்டேங்க. அது ஏன்னு இன்ன வரைக்கும் எனக்கே தெரியாதுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஆர்டர் பண்ண பூரி எடுத்துட்டு வந்தாங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டும் அதிகமா தாங்க இருக்கு. இங்க பூரிக்கு சட்னி ஊற்றி சாப்பிட்டாங்க. அல்டிமேட்டா இருந்தது. இந்த வடலாம் நான் சாப்பிடவே மாட்டேன். என் ஃப்ரெண்டு எவ்வளவு கம்பல் பண்ணா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு 4 பேருக்கு 400 சில்லற வந்ததுங்க. பில் பே பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா 90s மிட்டாய் தான் நிறைய இருக்கு. இதுதான் எங்க ஃபேமஸ் போல மருதமலையில இருந்து யாருன்னா பாத்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நான் பார்க்காத மிட்டாய் டிஃபரெண்டா இருக்குங்க. நான் ஒரு இழந்த வடைன்னு ஒன்று சொன்னாங்க. அது ஒன்று வாங்கி பார்த்தேன். ரேட் பாத்தீங்கன்னா 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம்னு சாப்பிட்டு பார்த்தா காரமா இருக்குங்க. நான் பிறந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை சாப்பிடுறேங்க. பசங்களும் இதை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு தூக்கி போட்டோங்க. நீங்க மருதமலைக்கு போனா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எங்க பார்த்தாலுமே 90s மிட்டாய் தான். இந்த கோலி சோடா 90sல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குங்க. ஒண்ணு விடாம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் என்னதான் 2K கிட்ஸா இருந்தாலும் ஸ்கூல் படிக்க சொல்ல சின்ன வயசுல எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. நீங்க இந்த 90s மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா ஒரே லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், பார்ட் 3 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.